Hey guys, welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல BSc Radiography and Imaging டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எதை பத்தி படிக்கிறது, இதுல வந்துட்டு என்னென்ன ஸ்கோப் இருக்கு, ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாம இது முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் வேகன்சிஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாம சேலரிஸ் எப்படி இருக்கும், ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது என்ன கோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இப்ப இந்த நம்ம உடம்ப ஸ்கேன் பண்றோம் இல்லைங்களா, இசிஜி அந்த மாதிரி எல்லாமே அதாவது கேன்சர் அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஸ்கேன் பண்ணுவோம்ல அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்துட்டு அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு அதை வச்சு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் தரது, ஸோ அந்த மிஷின்ல வந்து எப்படி ஆப்ரேட் பண்றது, ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கிறதா இந்த கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்திருக்கணும். ஸோ பியூர் சயின்ஸ் இந்த மாதிரி பயாலஜி இந்த மாதிரி எடுத்திருந்தாலே ஓகே தான், நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் வந்துட்டு பிரைவேட் காலேஜ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ சீட்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இந்த கோர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இல்ல இந்த கோர்ஸ் வந்துட்டு எப்படி நாங்க வந்துட்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி பண்ணணுமா இல்ல வந்துட்டு நார்மலாவே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்பாவுமே இருக்கு. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி தான் கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிரைவேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இல்ல கவர்மெண்ட் செக்டர்ல நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா நீங்க அங்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்துட்டு அங்க நிறைய வேகன்சிஸ் இருக்கு இந்த கோர்ஸ்க்கு. ஸோ இல்ல நான் பிரைவேட்க்கு போறேன் அப்படின்னாலும் பிரைவேட்லனாலும் உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ சேலரி எடுத்தோடனே 10க்கு மேலதான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸ் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு இது வந்துட்டு நான் கவர்மெண்ட்ல படிச்சா எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு அரௌண்ட் 7,000 to 8,000 அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இயர்லி ஃபீஸ் வரும். ஸோ இதே வந்துட்டு இல்ல நான் பிரைவேட்ல படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லி எப்படி 1 lakh மேலேயே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸ். ஸோ இல்ல நான் வந்துட்டு அப்ராட்ல போய் படிக்கணும், அப்ராட்ல முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணியிருந்தாலும் அது நீங்க தாராளமா பண்ணலாம். பிகாஸ் வந்து அப்ராட்ல தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு வேகன்சிஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க அப்ராட் சூஸ் பண்றது எனக்கு கேட்டா பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.